பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான அணு தின ஜெபத்துக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் அணுதின ஜெபத்துக்கு ஆதாரமாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 14 முதல் பிரியமானவர்களே 17 வரைக்குள்ளதான வசனத்தின் அடிப்படையிலே நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்றும், ஆவியானவர் கூட சாட்சி கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுடனே கூட மகிமை அடைவோம் என்றும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். அந்த வாக்கு தத்தத்தின் பிரகாரம் ஆண்டவரே, இதோ உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் வேண்டிக் கொள்கிற, நாங்கள் செபிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபையாய் அருளும்படி நாங்கள் செபிக்கிறோம். 14வது வசனத்திலே, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, எங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியம் தகப்பனே, அது கர்த்தருடைய ஆவியினாலே, தேவனுடைய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே நித்தமும் கரம் பிடித்து வழி நடத்தப்படக்கூடிய ஒன்றாய் இருக்கிறபடினால் உம்மை நாங்கள் நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதனுடைய பலன், இதனுடைய முடிவு, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம் என்கிறதான பாக்கியத்தை அடைய அனுகிரகம் நீர் செய்கிற தயவுக்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை விசுவாசிக்கிறதன் மூலமாய் நீர் எங்களுக்கு ஆண்டவரே யோவான் 1:12 பிரகாரம் அருளுகிற தயவுக்காய் உம்மை நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து ஆவியானவர் தாமே எங்களுக்கு சாட்சி கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்றும், திரும்பவும் பயப்படுகிறதற்கு ஏதுவான அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் நாங்கள் கிறிஸ்து அற்ற ஜீவியம் வாழும்போது நாங்கள் உலக மாமிசம் பிசாசாகிய அடிமைத்தனத்தினுடைய ஆவியை பெற்றபடினால் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம். இப்பொழுது கிறிஸ்து இயேசுனுடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலுடைய புண்ணியத்தை நாங்கள் விசுவாசிக்கிறது நிமித்தமாய் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தினுடைய ஆவி எங்களுக்கு தந்தரப்பட்ட தயவுக்காய் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஆவியோடு கூட நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர் சாட்சி கொடுக்கிறவராய் இருக்கிறபடினால் நாங்கள் நித்தமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், இரட்சகர், ஜீவாதிபதி என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்க அனுகிரகம் செய்கிறீர். அதற்கு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் 17வது வசனத்திலே பார்க்கிறோம், நாங்கள் பிள்ளைகளானால் உம்முடைய சுதந்திரரும் ஆமே, உம்முடைய பொக்கிஷம், உம்முடைய சொத்து, உம்முடைய சம்பத்து என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாய் கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் என்ற இந்த வார்த்தைக்காய் நன்றியோடு கூட துதைக்கிறோம். கிறிஸ்துவுக்கென்று நாங்கள் சாட்சியாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தகப்பனே எங்களுக்கு பாடுகளுக்குள்ளாய், உபத்திரவங்களுக்குள்ளாய், சோதனைகளுக்குள்ளாய், கண்ணீருக்குள்ளாய் அது உருவ நடக்கக்கூடிய ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் தகப்பனே நாங்கள் மகிமை அடையும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு மறுரூபம் ஆக்கி கொடுப்பீர். இதை ஜெயமாய் மாற்றி கொடுப்பீர். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ என்கிற வார்த்தையின்படியே சுவாமி தகப்பனே, அந்த ஜீவ கிரீடத்தை, புதிய நாமத்தை ஆண்டவரே நாங்கள் உம்முடைய ஆலயத்தின் தூணாய் என்றெல்லாம் நாங்கள் பார்க்கிறோமே, அப்படிப்பட்ட ஒரு மகிமையின் பாக்கியத்தை ஆண்டவரே உம்முடையோடு கூட நாங்கள் ஆளுகை செய்ய சிங்காசனத்தில் வீற்றிருக்க ஆண்டவர் எங்களுக்கு அனுகிரகம் செய்வீர் என்று நாங்கள் 1000 வருட அரசாட்சியிலே அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தந்தருளுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. 18வது வசனத்திலே பார்க்கிறோம், இக்காலத்து பாடுகள், உபத்திரவங்கள், சோதனைகள், கண்ணீர்கள் இனி எங்களிடத்திலே வெளிப்படும் மகிமைக்கு, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உண்டான மகிமைக்கு, பிதா அருளக்கூடிய இந்த மகிமைக்கு, ஆவியானவர் எங்களை நடத்தக்கூடிய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று இங்கே எண்ணப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த எண்ணமும் சிந்தனையும் தகப்பனே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நித்தமும் இருந்து
ஆண்டவரே அதி சீக்கிரத்தில் நீங்கும் மிக லேசான உபத்திரவம் அதி நித்திய கனம் மகிமையை ஒரு நாள் கொண்டு வரும் என்கிற விசுவாசத்தோடு கூட நாங்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற அவருடைய புத்திரர்களாய், அவருடைய சாட்சிகளாய், அவருடைய மகிமையின் பாத்திரமாய் நித்தமும் நாங்கள் குடும்பமாய் ஆண்டவரே சந்ததி சந்ததியாய் உம்முடைய வருகை மட்டும் விளங்க ஆண்டவர் எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள அன்பின் பிதாவே, ஆமென். God bless you.